சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாக என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை பற்றி பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்தியாவின் கனவுகளின் நாயகன் என்று போற்றப்படும் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் பேச போகின்றேன். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ஜைனுலாப்தீனுக்கும் ஆஷியம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் அபுல் பகீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பிரிந்தார். 1955ஆம் ஆண்டு தனது விண்வெளி ஆய்வை குறித்து படிக்க சென்னையில் உள்ள NJDயில் சேர்ந்து படித்தார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைப்பு பிரிவில் விஞ்ஞானியாக பணிபுரிந்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆய்வு கூடத்தில் இஸ்ரோ தனது பணிகளை தொடர்ந்தது. 1980ஆம் ஆண்டு ரோகிணி ஃபர்ஸ்ட் என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவுவதற்கு கலாமின் பங்கு முதன்மையானது. 1999ஆம் ஆண்டு பொக்ரைன் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் 2002இல் பதவியேற்றார். 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்தார். இவர் அனைவராலும் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். இவர் எழுதிய நூல்கள் அக்கினி சிறகுகள், சுயசரிதை, இந்திய 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து காலமானார். இவருக்கு 1997இல் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இன்று கலாம் ஐயா நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் விதைத்த விதைகளாய் இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.